சார் மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசம் இந்த பயிற்சியை பற்றி சொல்லுங்கள் சார். இது எதோட வருது? சரி, இந்த மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசம்ங்கிறது அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் செய்த வேலைகளை தான் இப்போ மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசம்னு பேர் மாற்றி வச்சுக்கிட்டு செய்துட்ருக்குறாங்க. சரிங்களா? இது சித்தர் வெளியில் வந்த மரபு தான். அந்த காலத்தில் அவங்க உடம்பை தக்கையாக்கி லேசாக்குனதும் உடம்பை பெரிதுபடுத்தி காட்டினது, சரிங்களா? அது மேலே தண்ணி மேலே நடக்கிறது, நெருப்பு குழியில் இறங்குறது, இதெல்லாம் வந்து செய்து வச்சுருந்தாங்க. இதை தான் இந்த மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசங்கிற கலையில் ஒவ்வொருத்தர் படி மாறி 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 இப்போ அவங்க இதுகளை செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அதன் மூலயமா என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தோடைய கலைகள், ஞாபகங்கள், போன ஜென்மத்தில் இருந்த விளைவுகள், அதன் மூலியமாக இருந்த கதைகள், சரிங்களா? அவங்க மனதை அவங்க மூலயமா இந்த பிரபஞ்ச பேராற்றல் மின்காந்த சக்தி, சரிங்களா, அந்த சக்தியை வாங்கி அதன் மூலியமாகவே அவங்க நோயை அவங்கள்ட்டே கேட்டு அவங்கள்ட்டையே அந்த மருந்து மெடிசன் எல்லாம் அவங்க மூலியமாகவே கேட்டு எதை கொடுத்தா சரியாகும்னு அவங்கள மன ஆழ்நிலை துயர்நிலைக்கு கொண்டுட்டு போய் அதன் மூலயமா நம்ம அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டு அதை சரி செய்யலாம். சரிங்களா? அது அந்த பயிற்சிகள் மூலயமா செய்கிறோம். இது பெரும்பாலும் மற்ற பயிற்சிகள் போல் இந்த பயிற்சிகள் இல்லை. ரொம்ப கடினமான பயிற்சி மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசம்ங்கிறது. கொஞ்சம் அதுக்குண்டான நிறையா யோகாக்கள் செய்யணும், முத்திரை பயிற்சிகள் செய்யணும். இது கற்றுக்கணும்னா முன்னாடி என்னென்ன பயிற்சிகள் எடுக்கணும்? முக்கியமாக பல அதான் சித்தர்கள் முறை பயிற்சிங்கிற மாதிரி இருக்கிற மாந்திரிக பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் எடுத்து இருந்தால் இதெல்லாம் வேலையாக இருக்கும். எடுத்த உடனே மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசம் பயிற்சினா அதில் வெற்றியாளர்களாக இருக்க நியாயம் இல்லை. ஓகே ஓகே சார். ஹிப்னாட்டிசம்ங்கிறது ரெண்டும், மெஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசம்ங்கிறது ரெண்டும். அது அந்த தண்ணி மேலே நடக்கிறதுங்களா, அதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? அது எப்படின்னா சித்தர்களுடைய கலைகளில் அந்த இதுகளில் இருக்கிறதெல்லாம் பயிற்சிகளில் வரும். இதை தண்ணியை தம்படம் பண்ணணும், நேரத்தை தம்படம் பண்ணணும், இதெல்லாம் இது மாந்திரிக முதுநிலையில் அந்த காலத்தில் இதெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு சொல்லி 4 வித வேதங்கள் இருக்குது. அந்த வேதத்தில் இதெல்லாம் இருந்ததாகவும் இப்போ அதெல்லாம் அழிஞ்சிட்டதாகவும் கடைசியில் அதர்வன வேதத்தில் உள்ளதை தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தனி மேலே நடக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் செய்தாங்க, பறந்துருக்குறாங்க, வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் கலிகாலத்தில் இப்போ அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்றா இருக்குது. ஆனால் நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்குதுன்னா சில மேஜிக் வேலைகளை காமிச்சு இப்போ அதை செய்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளேயும் மேஜிக்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம பயிற்சியில் முழுமையாக கற்றுக்கலாம். உண்மை எது பொய் எதுங்கிறத இல்லை விஷயத்தில் இதெல்லாம்